ஃபைனலி நம்ம ஆக்ராலேருந்து கிளம்பி மதுரான்ற பிளேஸ் வந்திருக்கோம். மதுரான்ற பிளேஸ் வந்து கிருஷ்ணர் பிறந்த ஊர். ஆக்ராலேருந்து ஜஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான். நானும் ராம் ப்ரோ அப்புறம் அவங்க மாமா நாங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். நாங்கள் கோயில் உள்ள போய் பார்த்துட்டோம். இங்கே வந்து கோயிலில் வந்து கேமராஸ் ஃபோன்ஸ்லாம் அலோடு இல்லாதனால அங்கே எடுக்க முடியல. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரீட்டை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே பார்த்துட்டே இருங்க. அங்கே ஸ்ட்ரீட்ஸு ஃபுட்ஸு. ப்ரோ அந்த 2 ஃபுட் என்ன சொன்னாங்க? பீட்டா ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லெசி. இது 3 ஃபுட்டு வந்து கொஞ்சம் இங்கே ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக. அதை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுவோம். அதில் ட்ரை பண்ணிட்டோம். உங்களுக்கு நாங்கள் அதை காமிக்கிறோம். நாங்கள் சூப்பர் நல்லா இருந்தது. அது ஒரு மாதிரி ஸ்வீட் ப்ராடக்ட் தான். அது நல்லா இருந்தது. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் நாங்கள் தங்கியிருக்க ரூம். ஒரு சின்ன ரூம். இப்போ தான் லாஸ்ட் மினிட்ல வந்து இருக்கோம். மோசமாக இருக்கும். சின்ன ரூம் தான். பைக் பார்க்கிங்கோடு பார்த்து ஒரு பக்கத்தில் கோயில் பக்கத்தில் இருக்க ரூம். போலாமா ப்ரோ? துர்க் மதுராவில் ஒரு ஹோட்டல், சின்ன ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். பன்னீர் पनीर डोसा, एक मसाला डोसा। எப்படி இருக்கு தோசை? மெட்ராஸ் தோசை காணான்னு சொல்லி மெட்ராஸ் கஃபே. தோசைனாலே தமிழ்நாடு தான். ஆனால் அப்படி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. காரமாக இருக்கா? டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. ஹோட்டல் பார்க்க நல்லா இருக்கு. The main entrance of Mathura temple. சின்ன கோயில் தான், சிம்பிளான கோயில் தான், அழகாக இருக்குது. ஒன்றும் பெருசாக உள்ளார பார்க்க வேண்டிய விஷயம் நிறையா இல்லை. பட் சிம்பிளான கோயில் தான், அழகாக இருக்குது. அதான் கிருஷ்ணர் பிறந்த ஊர் இதுதான். அதான் மெயினான இங்கே ரீசன். இது கொஞ்சம் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. கிருஷ்ணர் வந்து இந்த மதுரான்ற ஊரில் தான் பிறந்தார். விட்டுருங்க.
மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிங்க. நிறைய பிரேக்ஃபாஸ்ட்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி கச்சோடி இந்த மாதிரி ஐட்டம் தான் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றாங்க. யூபியில் இதான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் போல் கிடைச்சதை சாப்பிட்டு பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆமாம்.